கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் அதிகாலையில் தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை தியானிக்கிறோம். 11 மாதமும் கண்ணின் மணி போல பாதுகாத்து டிசம்பர் மாசத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். சில குடும்பத்திலே ரொம்ப தரித்திரத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைவு வராது. ஏன்னா சில குடும்பத்திலே ரொம்ப தரித்திரரை பார்த்தா இவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். அவங்க வீட்டுல குறைவு வராது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கு. தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அநேக சாபங்கள் அப்படின்னா அது ஒரு சாபம் 2 சாபம் சொல்லி போடல, அநேக சாபங்கள். அத நம்ம எப்படி சொன்னா நமக்கு நல்ல ஈஸியா புரியும் அப்படின்னா, தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஏழை, நம்ம கண்ணு முன்னாடி, நான் சொல்றது எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நீங்க இருக்கிற பகுதியிலே ஒரு ஏழை எளிய ஜனம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். என்ன பிரதர், நைட் நேரத்தில் இப்படிப்பட்ட வசனத்தை தியானிக்கிறீங்க? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில வசனங்கள் தெரிந்திருக்கணும். இன்னைக்கு தனக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏழைக்கு கொடுக்கணும், கொஞ்சம் தரித்திரருக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அது கொடுக்காம தான் நிறைய வீணான செலவு. அது நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தா வட்டிக்கு போயிட்டு இருக்கு, இஎம்ஐக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவையில்லாம யாராவது பணம் வாங்கிட்டு தர மாட்டுக்காங்க. எனக்கு ஏகப்பட்ட ஜபகுறிப்பு வந்துட்டு இருக்கும். ஒரு குடும்பத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பணம் கேட்டிருக்காங்க, கொடுத்தாச்சு, திரும்பி வரல. ஒரு கடை வச்சிருந்தாங்க. பக்கத்தில் உள்ள கடை, அவங்களும் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது இவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, நான் ஒரு 3 நாளில் நான் ஒரு 1 லட்ச ரூபா தந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு ஒன்று. அதே போல் பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் ரிட்டர்ன் வரல. இன்னொரு வீட்டில் ஒரு 3 பவுன் நகையை கலத்தி கொடுத்தாச்சு. ஒரு 1 மாதம் கழித்து பயம் வந்துட்டு, நகையை கொடுக்கும்போது கணவர்கிட்ட கேட்கல, குடும்பத்தில் கேட்கல, யார்ட்டையும் கேட்கல, கொடுத்தாச்சு. ஒரு 1 மாதம் கழிச்சு தான் பயம் வருது. நிறைய வீட்டில் வீணான பிரச்சனை, தேவையில்லாத காரியங்கள், பல பிரச்சனைக்கு நடுவில் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏழைக்கு இறங்கணுமா? தரித்திரருக்கு கொடுக்கணுமா? அப்படி செஞ்சாலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சிம்பிளா நம்ம மைண்ட்ல முதல்ல புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சில
ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கிற ஜனங்கள் உண்டு. தரித்திரருக்கு கொடுக்கணுமா, அது நம்ம எல்லாரு மேலேயும் விழுந்த கடமை தான். ஒரு குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வெளியில வரும்போது அந்த சர்ச்சுக்கு வாசல்ல பிச்சை எடுப்பாங்கல்ல, தர்மம் எடுப்பாங்கல்ல, அவங்க சர்ச்சு வாசல்ல கொஞ்சம் உள்ள போய் அந்த பில்டிங் உள்ள போய் தர்மம் எடுத்துட்டு இருந்தாங்க. உடனே உள்ளே இருந்து வந்த சில தாய்மார்கள், நீங்க உள்ளெல்லாம் வரக்கூடாது, வெளியில போங்க அப்படின்னு சொல்லி அதட்டிட்டு அவங்க அப்படியே கார்ல ஏறி போயிட்டாங்க. அந்த தர்மம் எடுக்கிறவங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்கம்மா, எங்களுக்கு ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்கள சத்தம் போட்டாங்களே தவிர கையில் ஒரு 10 ரூபாயோ இல்லை அவங்களால முடிந்தது ஏதாவது கொடுத்துருக்கலாம். சத்தம் போட்டுட்டு வேதனைப்படுத்திட்டு போனாங்களே தவிர கையில் ஒரு 10 ரூபா கொடுக்கல. அதுக்கு பின்னாடி நாங்கள் அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தோம். என் வீட்டம்மா கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏழை எளிய ஜனங்களை பார்க்கும்போது, ஒரு தர்மம் எடுக்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம கையில் பணம் இருந்தால் கொடுத்துடணும், இல்லைன்னா வேற விஷயம். அதனால இந்த உலகத்துக்குள்ளே ஏகப்பட்ட இடத்துல தரித்திரம் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட இடத்துல ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 11 மாசமும் தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பு தந்தார்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழை எளிய ஜனங்களுக்கு மனம் இறங்கணும். நம்ம இன்னைக்கு கிருபையின் காலத்திலே நம்ம உயிரோட இருக்கிறோம், நமக்கு தேவன் ஜீவனை தந்திருக்கார் அப்படின்னா, அது பரலோகத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தந்திருக்காரு. சொந்த குமாரனை தந்திருக்காரு. நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு இரக்க சுபாவம் இருக்கணும், மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், தாழ்த்துற சுபாவம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தனக்காக மட்டுமே வாழ்றாங்க. அதெல்லாம் தேவன் துக்கப்படுவார். ஏழை எளிய ஜனங்கள், தரித்திரர் கொஞ்சம் பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அநேக சாபங்கள் வரும். அது எச்சரிப்பு. நான் இன்னைக்கு எச்சரிப்பு பேசல. நம்ம இருதயம் கல்லா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இருதயம் கல்லா இருக்கும் போதுதான் அது சாபத்துக்குள்ள போகுது. இருதயம் இறங்கி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருந்தால் நலமா இருக்கும். தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தரித்திரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜனங்கள் அவங்களை ஒடுக்குவாங்க. உருவாக்கின தேவனை நிந்திக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தரித்திரனுக்கு தயவு செய்கிறவன், தயவு செய்கிறவன் அவரை கனம் பண்ணிறான். தரித்திரனுக்கு கொஞ்சம் இறங்கணும். தயவு செய்கிறவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ரொம்ப தரித்திரனா இருப்பாங்க, ரொம்ப ஏழை எளிஜனமா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, ரொம்ப திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை அவமதிக்கிறவன், பிறனை அவமதிக்கிறவன், அது யாரா இருந்தாலும் சரி, மதிக்காம பேசக்கூடாது. ஏன்னா அவங்களையும் தேவன் தான் உருவாக்கி இருக்காரு. அவங்க கையில ஒருவேளை காசு இல்லாம இருக்கலாம், ட்ரெஸ் சரியா இல்லாம இருக்கலாம், ஏழை எளிஜனமா இருக்கலாம், இல்ல புறஜாதியா இருக்கலாம், கர்த்தரை அறியாதவங்களா இருக்கலாம். அவங்களையும் மதிக்கணும். அதான் அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பாவம் எப்படிலாம் வருது அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. தரித்திரனுக்கு இறங்குறவனும் பாக்கியம் அடைவான். தரித்திரனுக்கு இறங்கணுமா, இறங்கினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இரக்க குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ அது ஏழைக்கு கொடுக்குறாங்க. அதனால இரவு நேரத்திலே
சிம்பிளாக நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தரித்திரருக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம இறங்குறோமா, ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறோமா, அதை மட்டும் யோசித்தாலே போதும். இந்த டிசம்பர் மாதம் நம்ம இருக்கிற பகுதியிலே, நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தால் மனம் இறங்கி கொடுங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை பிரதர், நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னா ஒரு சின்ன எச்சரிப்பு, அநேக சாபங்கள் வரும். அதுக்கு காரணம் யாரு? கடின இருதயம். அது நம்ம கிடையாது, கடின இருதயம். சிலவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கடின இருதயம். கடின இருதயமா இருந்துச்சு அப்படின்னா அநேக சாபங்கள் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடின இருதயத்தை கொஞ்சம் மாற்றணும். கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஜனங்கள் வீட்டில் வேலை பார்ப்பாங்க, வியாபாரத்தில் இருக்கும்போது கூட அவங்க அங்கே வேலை பார்ப்பாங்க, கம்பெனி வச்சுருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க, அங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கீழே யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அந்த இடத்துல யார் ரொம்ப தரித்திரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஏழை எளிய ஜனமாக யார் இருக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு மனம் இறங்கணும். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அவங்க வீட்டில் குடும்பத்தை விசாரிக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்கொடை, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வருஷம் முடிஞ்சிடும், அப்புறம் புதிய வருஷத்தில் நம்ம போயிடுவோம். அதனால் கொடுக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப முக்கியம். இந்த செய்திலாம் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் பேசுகிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து நான் வந்திருக்கேன். ஒரு நாள் சம்பளம் 3 ரூபாய்க்கு நான் வேலை பார்த்துருக்கேன். 11 வயசுலேயே வேலைக்கு போயிருக்கேன். அதனால் ஒரு கஷ்டம்னா என்ன, கையில் காசு இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி பேசுவான், பணம் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, நான் எல்லா ஸ்டேஜும் பார்த்துருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்போடு வந்திருக்கேன். ஊழியத்துக்கு வரும்போது கடனில் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அதையும் பார்த்துருக்கேன். பைபிள் காலேஜ் 5 வருஷம் படிச்சிருக்கேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போது வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம இருதயம் பரலோகத்துக்கு நேராக எப்படி இருக்கு, பரலோகத்தில் தேவன் யாரை பார்க்கிறாரு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இன்னைக்கு கிரியை வேணும், உண்மை வேணும், அன்பு கூறணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற குணம் நம்ம இதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு இந்த நல்ல நாட்களை தந்தீங்க, நல்ல நேரங்களை தந்தீங்க, ஆசீர்வாதமான வார்த்தை அப்போ உங்க பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீங்க. வசனத்தை கேட்கறது மாத்திரம் அல்லாமல் எங்களோட வாழ்க்கை எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்குப்பா. இந்த வருஷத்துல 11 மாசம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கப்பா. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. அந்த குறைகளை கர்த்தர் மன்னித்து கிருபை பாராட்டுங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நைட் ஷிஃப்ட்ல, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே உபத்திரப்படுறாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே பலவிதமான பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்களாச்சா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய குடும்பத்திலே
இந்த டிசம்பர் மாசத்துல எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோங்கப்பா. தேவைகள் உண்டு, குடும்பத்துல கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துக்கம், வேதனை, யார்கிட்ட சொல்லன்னு தெரியல. ஆனாலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. தரித்திரருக்கு கொடுக்கணும், ஏழை எளிய ஜனங்களை கவனிக்கணும். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு இருதயம் தாங்க. யாரெல்லாம் இன்னும் கிறிஸ்துமஸ் மாசத்துல ட்ரெஸ் எடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த பணம் தாங்கப்பா. நாங்க எல்லாரும் கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடும் போது எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும், சமாதான பிரபு இருக்கணும், எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கணும். இந்த 11 மாசம் எங்களை பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பாதவில்லை தாழ்த்தீரோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, கற்பத்தின் எஜுபீரம் கத்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்குங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கத்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோங்க, வாசல் திறந்து விடுங்க. நைட் நேரத்தில் தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டுருங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வெளிக்கு கிருபை தாங்க. எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலைடைங்க. உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க, தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை கையில எடுத்து வாசிக்க, தியானிக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய பேர் ஆட்டுக்குட்டிய ஜீவஸ் எழுதப்படணும். கத்தர் கிருபை செய்யுங்க, கத்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம மனோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.